எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எரேமியா 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது? உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை எரேமியாவுக்கு வெளிப்பட்டு ஆண்டவர் பேசினார். உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். ஆண்டவர் நம்மை அரணான வெண்கலத்தை போல மாற்றுகிற ஒரு ஆண்டவர். வெண்கலம் என்று சொல்லும் பொழுது அன்றைக்கு அவர்கள் பயன்படுத்தின கேடகங்கள் வெண்கலத்தினாலே செய்யப்பட்டிருப்போம். அரணான அப்படின்னு சொன்னாலே ஒரு பாதுகாப்பான, ஒரு ஸ்ட்ராங்கான வெண்கலமாக்குவேன் என்று சொல்லுகிறதை பார்க்கணும். வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். இந்த உலகத்திலே நமக்கு பல பாடுகள், பிரச்சனைகள் மனுஷர்கள் மூலமாக வருகிறது. அதை எரேமியாட்டையும் சொல்றார். அன்னை காலகட்டங்களில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எரேமியாவுக்கு விரோதமாக எழும்புவார்கள், எழும்பினார்கள், செயல்பட்டார்கள், எழும்புவார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. அதே போல அவங்க எல்லாம் உனக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவாங்க, சண்டை கூட போடுவாங்க, ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். கர்த்தருக்கு மேற்கொண்டு இந்த நாளில் கூட இன்னைக்கு பிரச்சனையை நாம் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம், இன்றைக்கு சூழ்நிலையை நாம் எப்படி எதிர்கொள்ள போகிறோம், என்ன செய்வது என்று அறியாது இருக்கிறேனே என்று சொல்வீங்கன்னு சொன்னா, முதலாவது உங்களை வெண்கல அலங்கமாக்குகிற ஆண்டவர் அவர் கடினமாக நல்ல ஒரு இறுக்கமான எதையும் தாங்கத்தக்கதாக முதல்ல நம்மளை பக்குவப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். உங்களை அதற்கான சகல விதத்திலும் ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறார். அடுத்து என்ன செய்றாரு? அவர்கள் யுத்தம் பண்ண வரும் பொழுது உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை மேற்கொள்ள முடியாது அப்படின்னா உனக்கு தோல்வி கிடையாது அப்படின்றது அதனுடைய அர்த்தம். உன்னை மேற்கொள்ள முடியாது, நீ தோற்று போவது கிடையாது. அடுத்து சொல்றாரு, உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆண்டவர் நம்மை ரட்சிக்கிற ஆண்டவர், தப்புவிக்கிற ஆண்டவர், ரட்சித்து பாதுகாத்து பலவந்தனுடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்மை அவனுடைய கைகளுக்கெல்லாம் நம்மளை தப்புவிக்கிறவர். தாவீதை கண்டே எல்லாம் பயந்தாங்க. ஆனா பைபிள வசனம் இப்படி போட்டுருவோம், அவன் போன இடத்துல எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் அப்படின்னு. சத்துரு வெள்ளம் போல எழும்பி விரோதமா செயல்படலாம், ஆனா அவனுடைய கைக்கு நம்மை தப்புவிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். நம்மை அவனுடைய சகல சதித்தாட்டு திட்டங்களிலிருந்து நம்மை ரட்சிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனத்துக்கு அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். ஏன்னா அவங்க உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். இந்த பொல்லாத உலகத்துல நமக்கு விரோதமாய் போராடுகிற கூட்டங்கள் இருக்கிறது. ஆனாலும் அவர்கள் மேற்கொள்ளாதபடிக்கு அவர் உன்னை வெண்கல அலங்கமாக்குகிறார். அவர் உன்னை தப்புவிப்பதற்காகவும் உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னோடு கூடவே இருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாக வெளிப்பட்டு, நம்மை பாதுகாக்கிற தேவனாய் வெளிப்பட்டு, நம்மோடு கூட இருக்கிறவராக இருந்து நம்மை ஆஸ்வதிக்க போகிறார், நம்மை மேன்மைப்படுத்த போகிறார். ஒவ்வொருவரோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர் இன்றும் சொல்கிறார், நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி. உனக்கு விரோதமாக இன்றைக்கு என்ன பிரச்சனைகள் வரும் என்று பயந்து கொண்டிருந்தாயோ அது உன்னை மேற்கொள்ளாது.
அது உன்னை மேற்கொள்ளாது. அதற்கு எதிரே உன்னை அரணான வெண்கல அலகமாக்கி ஆண்டவர் உன்னை பலப்படுத்துவார். பயப்படாதே, திகையாதே, கலங்காதே. நான் உன் தேவன் என்று சொன்னவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவன், இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விரோதமாய் கூட்டங்கள் எழும்பிடும் பொழுது மேற்கொள்ளாதபடிக்கு உன்னை ரட்சிப்பதற்காக, உன்னை தப்புவிப்பதற்காக கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.